மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தமிழ்நாடு அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலருக்கு பணி பாதுகாப்பு வழங்குதல், சேதம் அடைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலகங்களை புதுப்பித்தல் போன்ற பல கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கொடைரோடு ரயில்வே நிலையத்திற்கு அருகே எறும்பு தின்னி உலா வந்ததை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அதை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு ரயில்வே நிலையம் அருகே சாலை ஓரத்தில் எறும்பு தின்னி ஊர்ந்து கொண்டிருந்தது. அதை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மீட்ட எறும்பு தின்னியை வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். வத்தலகுண்டுவில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மற்றும் தமிழன் விளையாட்டுக் கழகம் சார்பில் இலங்கை தமிழர் இளைஞர்களுக்கிடையே மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் மற்றும் தமிழன் விளையாட்டுக் கழகம் சார்பில் இலங்கை தமிழர் இளைஞர்களுக்கிடையே மாநில அளவிலான வாலிபால் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் முதலிடம் வென்ற பரமத்தி முகாம் அணியினருக்கு லண்டன் வாழ் தமிழர் கோகுல் சார்பில் ரூபாய் 20,000 ரொக்கப்பணமும் கோப்பையும் வழங்கப்பட்டது. அதேபோல 2ஆம், 3ஆம், 4ஆம் பரிசுகளுக்கான ரொக்கப்பணம் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. 34 கடைகளை விதிமுறையை பின்பற்றாமல் ஏலம் விட்டதாக பாஜக கவுன்சிலர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள 34 கடைகளை விதிமுறையை பின்பற்றாமல் ஏலம் விட்டதாக பாஜக கவுன்சிலர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் ஏலத்தை ரத்து செய்ததோடு மறு ஏலம் நடத்த உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டதை தொடர்ந்து பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரி அடுத்த காட்டாவூரில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த காட்டாவூரில் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை சீரமைக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் பயணம் மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டனர். இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் சாலையை சீரமைத்து தருவதாக அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்ததாக சமரசம் பேசியதை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திருத்தணியில் உள்ள தனியார் கல்லூரியில் திடீரென 6 அடி நீளமுள்ள பாம்பு நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள தனியார் கல்லூரியில் திடீரென்று 6 அடி நீளமுள்ள பாம்பு நுழைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பில் சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் சார்பில் கருத்தரங்க சங்கத்தின் தலைவர் பாலாஜி தலைமையில் சிந்துவெளி அகழாய்வு நூற்றாண்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒடிசா மாநில முன்னாள் தலைமை செயலாளர் பரிதிமார் கலைஞர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி அருகே பஞ்சமி நிலம் முறைகேடாக மாற்று சமூகத்தினரால் அபகரிக்கப்பட்டதை மீட்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அருங்குணம் கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் பஞ்சமி நிலம் முறைகேடாக மாற்று சமூகத்தினரால் அபகரிக்கப்பட்டதை மீட்க வலியுறுத்தி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொதுச் செயலாளர் கே. சாமுவேல் ராஜா தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்கள் 2.5 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்று பஞ்சமி நிலத்தில் ஏர் பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வந்தவாசி வட்டாட்சியர், கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெறும் கூட்டத்தில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. கயிறு தாண்டுதல் விளையாட்டை அரசு அங்கீகரிக்க வேண்டும் என கயிறு தாண்டும் விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கயிறு தாண்டுதல் பயிற்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கயிறு தாண்டுதல் விளையாட்டை அரசு அங்கீகரித்து கயிறு தாண்டுதல் விளையாட்டிற்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அந்த விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் சங்க நிர்வாகிகள் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேளாண்மை துறை வேலையை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் திணிக்கக்கூடாது என்றும், டிஜிட்டல் கிராஃப் சர்வே பணியை கிராம நிர்வாக அலுவலர்களிடம் வழங்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.